வெல்கம் டு அவர் சேனல். டுடே டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் செய்யலாமா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேவையான பொருள்: பாசிப்பருப்பு 150 கிராம், சின்ன வெங்காயம் 20, தக்காளி 3, பூண்டு 8 பல், மிளகாவத்தூள் 2, கருவேப்பிலை 1 கொத்து, வீட்டு மசாலா 3/4 ஸ்பூன். வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க, வத்தலை கிள்ளி வச்சுக்கோங்க, பூண்டை இடித்து எடுத்துக்கோங்க, தக்காளியை கையில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வேக வைக்கணும். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பருப்பை நல்லா கழுவி ஒரு கை கட் பண்ண வெங்காயம் போட்டு வேக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு கொதி வந்தோன்னா ஓப்பன் பண்ணிடுங்க, இல்லைன்னா பொங்கிடும். பருப்பு நல்லா வேகணும், பருப்பு மசிகிற அளவுக்கு வேகணும். பருப்பு வெந்தோன்னே பிசைஞ்ச தக்காளியை ஊற்றி வீட்டு மசாலா தேவையான உப்பு போட்டு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்தோன்னே தாளித்து ஊற்றிடலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு கடுகு வெடிச்சோன்னா கட் பண்ண வெங்காயம், இடித்த பூண்டு, மிளகாவத்தூள், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா கொதிக்கிற சாம்பாரில் ஊற்றிடுங்க. மசாலா வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்தோன்னே கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனா டேஸ்டியான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி. இதை கொஞ்சம் கட்டியாக வச்சா பூரிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் தண்ணியாக வச்சா இது மாதிரி தோசையில் ஊற வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இது மாதிரி ஊற வச்சு சாப்பிட்டா யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள்.